அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன் மாரியம்மன் சேனல். இந்த வாரம் வந்து ஒரு வித்தியாசமான படம் தான் ரிவ்யூ பண்ண போறோம். தமிழ்ல வந்து கிட்டத்தட்ட இந்த வாரம் 6 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல வந்து ரொம்பவும் எதிர்பார்க்கப்பட்டு, ரொம்பவும் விமர்சனம் கேட்டுக்கிட்டாங்க மக்கள். அப்படியான படம் தான் போட். இந்த படத்த ரிவ்யூ தான் பார்க்க போறோம். பொதுவாவே சர்வைவல் த்ரில்லர் படங்கள்லாம் வந்து ஹாலிவுட்ல வந்து ரொம்ப வரவேற்பு பெறும். ஏன்னா, அங்கலாம் ஒரு சின்ன நாட்ட வச்சே எடுப்பாங்க. அங்க எப்படின்னா, ஒரு விமானம் விழுந்துட்டா, அங்க எப்படி சர்வை பண்றாங்க, ஒரு தனி தீவுல மாட்டிக்கிட்டா எப்படி சர்வைவல் பண்ணி, அதுலேருந்து எப்படி மீண்டு வராங்க, அப்படின்னு சொல்லி கடல்ல மாட்டிக்கிட்டா சுறாவோட போராடி எப்படி அந்த மாதிரியான திமிங்கலத்தோட போராடி மீண்டு வராங்க. இந்த மாதிரியான கதைகளங்க ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லி, நம்மளையும் நம்புற வைக்கிற அளவுக்கு விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ்லாம் பண்ணி சிறப்பாவே கொண்டு வந்துருவாங்க ஹாலிவுட் லெவல்ல. அந்த மாதிரியான முயற்சிகள்ல கிட்டத்தட்ட சமீபத்தில இந்திய அளவுலயும் சரி, தமிழ் படங்கள்லயும் சரி அந்த மாரி வந்ததில்ல. அப்படிங்கிற குறைய போக்குறதுக்காக, ஒரு வித்தியாசமான ஒரு படத்த அந்த மாரி ஹாலிவுட் லெவலான படங்கள் மாதிரியான ஒரு கதைக்களத்த தமிழுக்கு ஏத்த மாரி கொண்டு வரணும்னு சொல்லி இயக்குனர் சிம்புதேவன் முயற்சி பண்ணி கொண்டு வந்திருக்க படம் தான் போட். இந்த படத்த வந்து இயக்குனர் சிம்புதேவன் இயக்கியிருக்காரு. இவர் ஏற்கனவே 23ஆம் புலிகேசி, இம்சை ரசனையில 23ஆம் புலிகேசி, இரும்புக்கோட்டையில் முரட்டு சிங்கம், அப்புறம் அரையன் 305ல் கடவுள், இப்படின்னு ஒரு கண்ணியம் 3 களவாணிகளும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஜேர்னல்ஸ்லாம் வந்து படம் எடுத்து கவனம் ஈர்த்தவரு. இயக்குனர் சேரன் அவர்களோட உதவியாளரா இருந்து நல்ல ஒரு டைரக்டரா அறியப்படுறவர் தமிழ்ல. ஸோ அவர் ஏற்கனவே ஆனந்த விகடன்ல பணியாற்றியிருக்காரு. அப்படின்னு ஏகப்பட்ட ஒரு பல பெருமைகள் வாய்ந்த சிறந்த ஒரு படைப்பாளி தான் சிம்புதேவன் அவர்கள். அவரோட இந்த படம் வந்து எப்படின்னா, படத்தோட டைட்டில்லே அவரோட டச் சொல்லியிருப்பாரு. பேஸ்ட் ஆன் எ ட்ரூ ஈவென்ட். பிஓஏடி பேஸ்ட் ஆன் எ ட்ரூ ஈவென்ட் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்ட்லயே போட்டிருப்பாரு. அது இல்லாம டைட்டில்லே வந்து இது வந்து ஒரு படங்கள் 1950கள்ல வந்த படங்கள், அப்புறம் ஒரு நாவல பேஸ்ட் ஆன் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கிரெடிட் குடுத்துட்டு தான் படத்தையே கொண்டாந்துருப்பாரு. ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்கு? இப்படி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள், ஹைப்புகளோட வந்திருக்கு. இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அந்த எதிர்பார்ப்புகள பூர்த்தி செஞ்சுதா, இல்லையா? அப்படிங்கிறது டீட்டெயிலான ரிவ்யூல கடைசியில எண்ட்ல சொல்றேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அந்த படம் தியேட்டர்கள்ல வரும்போது, தியேட்டருக்கு அப்புறம் ஓடிடில எப்படி இருக்குன்னு முடிவு பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாம குழந்தைங்க பார்க்கலாமான்னா கால் எடுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னு கேட்டுக்கிறேன். அது இல்லாம இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். உங்க சப்போர்ட் முக்கியம். வாங்க விமர்சனத்துக்குள்ள போகலாம். படத்தோட கதை என்னன்னா, இது வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடியான காலகட்டங்கள். 1943 காலகட்டத்தில 2ஆம் உலகப் போர் சமயத்தில வந்து பிரிட்டிஷ் ஆதிக்க பகுதிகள்ல வந்து ஜப்பான்காரங்க குண்டு போட்டுக்கிட்டு வராங்க. அப்படியான ஒரு முயற்சியில வந்து சென்னையிலயும் குண்டு போடுறதா செய்தி வருது. ஏன்னா, அப்போ வந்து சென்னை வந்து பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல தான் இருந்தது சுதந்திரத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து பிரிட்டிஷ் சிறையில இருக்கிற தம்பிய வந்து சிபாரிசு கடிதம் மூலம் மீட்டுட்டு குண்டுலேருந்து தப்பிச்சு உயிர காப்பாத்திக்க கடலுக்கு போறதுக்கு முயற்சி எடுக்கிறாரு. மீனவரா வர ஹீரோவான யோகி பாபுவும், அவங்க ஆயா குட்டி புள்ளி ஷீலா இவங்க 2 பேரும் ரெடியா இருக்காங்க. இவங்க படகுல வந்து தம்பிய கூட்டிட்டு தப்பிச்சு போற முயற்சியில இருக்கும்போது, கிளம்பும்போது உயிருக்கு பாதுகாப்புக்காக வேண்டி பதறிக்கிட்டு ஓடி வராங்க. ஒரு ஒரு 5, 6 பேரு, ஒரு 8 பேர் கொண்ட ஒரு கும்பல் வந்து இதுல ஒருத்தரா வந்து ஏறிக்கிறாங்க. எங்கள கொண்டு போய் விட்டுருங்க. நாங்களும் கொண்டு வந்து தப்பிக்கணும். எங்களுக்கும் லைஃப்ல பல கமிட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் பண்றாங்க. வேற வழி இல்லாம அவங்கள ஏத்திட்டு படகோட வெயிட்டையும் மீறி ஏத்திக்கிட்டு போறாரு யோகி பாபு. அவங்க வந்து நடுக்கடலுக்கு வந்து ஒரு சர்வதேச எல்லைக்கு போயிட்டு அங்கேருந்து தப்பிச்சிடலாம். அங்க வந்து யாரும் சுட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பாதுகாப்பான பகுதிக்கு போறதுக்காக நடுக்கடலுக்கும் போயிடுறாங்க படகுல. அப்படி போகும்போது இப்ப வழியில வந்து ஒரு ஜப்பான் அ காரங்களால சுட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு ஒரு பிரச்சனையினால ஒரு தாக்கப்பட்ட ஒரு படகுலேருந்து ஒரு ஆஃபீஸரும் ஏறிக்கிறாரு. பிரிட்டிஷ் ஆஃபீஸரும். இது இவங்க கூட மொத்தம் 10 பேரு. இதெல்லாம் இப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு இந்த வெயிட் தாங்காம படகுக்குள்ள தண்ணி வந்துருது. அதில் அது இல்லாம சுறா மீனும் வந்து இவங்க படக வந்து சுத்திட்டு வருது. இந்த மாரி சூழ்நிலையில ஒரு 3 பேரு இந்த படகுலேருந்து கீழ குதிச்சா தான் அந்த தண்ணி வர்றது, அந்த வெயிட் குறைஞ்சா தான் தண்ணி உள்ள வர்றது கம்மிப்படும். அப்படின்னு சொல்லி யாராவது 3 பேரு குதிக்கணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்குறாங்க. அந்த 3 பேர் யாருன்றது அவங்கவங்க உயிருக்கு பாதுகாப்புக்காக தான் வண்டியில போட்ல ஏறியிருக்கோம். அதனால யார் போறதுன்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்துருது. எல்லாரும் பயந்து பயந்து நான் என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க நான் போலன்னு தவிர்த்துட்டு வராங்க. இப்படி பரபரப்பான சூழ்நிலையில சுறா கிட்டேருந்து தப்பிச்சாங்களா? அது இல்லாம யார் அந்த 3 பேர் கீழ குதிச்சாங்களா? இல்ல 10 பேரும் உயிரோட தப்பி கரைக்கு வந்தாங்களா? என்ன நடந்தது அப்படின்னு பரபரப்பான ஒரு கிளைமாக்ஸோட முடியறது தான் பேலன்ஸான மிச்ச கதை.
இதையும் வந்து படத்தோட ப்ளஸ்ஸு, மைனஸு எல்லாத்தையும் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ஸுன்னு பார்த்தா, இது ஏற்கனவே டைட்டில்லேயே கிரெடிட் குடுத்துடுறாங்க. இது உலக படங்கள் மற்றும் ஒரு நாவல வந்து தழுவி தான் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி கிரெடிட் குடுத்துடுறாங்க. அதுக்கேத்தா மாரி இன்டர்நேஷனல் லெவல்ல கடல் உள்ளேயே வச்சு படம் முழுக்க முழுக்க கடலில் தான் விளம்பரப்படுத்தியிருக்காங்க. அது மாரி படம் ஆரம்பத்தில 10 நிமிஷம் மட்டும் தான் கரையில, எண்டுல ஒரு 5 நிமிஷம் கிட்ட இருக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் படங்கள் வந்து கிட்டத்தட்ட கடல்லயே தான் வந்து கொண்டு போறாங்க. சுவாரஸ்யம் குறையாம கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்க இயக்குனர் சிம்பு தேவன் அவர்களுக்கு பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம அவர் வந்து வசனங்கள்லாம் வந்து நல்லாவே ஒரு சட்டையர் மாரியான ஒரு வசனங்கள், ஜாதி ஏற்றத்தாழ்வு, மத பிரச்சனை, ஆங்கிலேயர் அடிமைத்தன எதிர்ப்பு, அப்புறம் மற்றும் வந்து சுதந்திர போராட்டத்தில நேதாஜி அவர்களோட பங்கு, இது எல்லாமே நல்ல ஒரு சுவாரஸ்யமான வசனத்தால கவனம் ஈர்க்கிறாரு. அது இல்லாம இப்போ வந்து பாஸ்ட்ல நடக்க போறத வந்து கணிச்சு சொல்ற மாரி, வருங்காலம் எப்படி இருக்குன்றத முன்னாடி நடந்ததெல்லாம் வச்சு சொல்லி, அந்த கோர்வையான அந்த ஒரு வசனங்களால கொரோனாவ பத்தி, அப்புறம் இப்போ இருக்கிற பிரச்சனைகள்லாம் எப்படி வருங்காலத்தில இருக்குன்னு சொல்லி அப்போ பேசுற மாரியான சுவாரஸ்யமா இருக்கும். படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். படத்துல வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு புது கதைக்களத்த கொண்டு போறதுல கவனம் ஈர்க்கிறாரு. வழக்கம் போல சிம்பு தேவன் அவர்கள் இயக்குனருக்கு பாராட்டுகள தெரிவிச்சுக்கலாம். அது இல்லாம படத்துல வந்து யோகி பாபு தான் கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு. சீரியஸ் கேரக்டர் தான் அவர் படத்துல. அத அவர் உள்வாங்கி சிறப்பாவே பண்ணியிருக்காரு. எப்பவுமே ஏற்கனவே போன பல பேட்டிகள்ல, பல விமர்சனங்கள்ல சொன்ன மாரி தான், எந்த நகைச்சுவை நடிகரும் குணச்சித்திர வேஷங்கள வந்து நல்லாவே நடிப்பாங்க. உதாரணத்துக்கு சார்லி அவர்கள், அப்புறம் முன்னாடி லெஜெண்டரி நடிகர்கள் நாகேஷ் அவர்கள், இப்ப சமீபத்தில கூட சூர்யா அவர்கள் ஹீரோவா ப்ரமோட் ஆயிட்டாங்க. அவங்களும் வந்து குணச்சித்திர வேஷம் நல்லா பண்றாங்க. அது இல்லாம இப்போ சமீபத்தில யோகி பாபு அவர்களும் பொம்மை நாயகி படத்துலயும் கவனம் ஈர்த்தாரு. பல விருதுகளும் பெற்றாரு. இந்த படத்துலயும் அது மாரியான கிட்டத்தட்ட சீரியஸான வேடம். சிரிப்புக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவுள்ளது. அத உணர்ந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அது இல்லாம படத்துல அவரோட ஆயா குட்டப்புலி சிவா, குட்டப்புலி ஷீலா, அப்புறம் சின்னி ஜெயன், கௌரி கிஷன், எம்.எஸ். பாஸ்கர், ஷாரா, அப்புறம் ஷாம்ஸு, மதுமிதா, மதுமிதா பையனா வருவாரு. அப்புறம் பிரிட்டிஷ்காரர் அந்த ஆலன், இப்படின்னு ஏகப்பட்ட நடிகர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கேரக்டர் தான் மெயின். இவங்கள வச்சு தான் கதையே நகரும். ஒரு போட்டு இதுதான் படமே. அதையே வச்சு இன்னும் சிறப்பாவே கொண்டு போயிருக்காரு. நடுக்கடல்ல வச்சு இவங்க கேரக்டர வச்சு கொண்டு போறது பெரிய விஷயம். சிறப்பா பண்ணியிருக்காரு. குறிப்பா சினிமாட்டோகிராஃபர் தான் சவாலான வேலை. அந்த சினிமாட்டோகிராஃபர் நல்லாவே பண்ணியிருக்காரு. வைட் ஆங்கிள் ஷாட்ஸு, கடல்ல வர சீன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாம படத்துல வந்து சிஜி, விஎஃப்எக்ஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரிஜினல் அந்த சீன்ஸோட அது மேட்ச் பண்ண விதம் நல்லாவே இருக்கு. எங்கேயுமே பிசுறு அடிக்காம ஓரளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. கொடுத்த பட்ஜெட்ல அதுக்கு பாராட்டுக்கள தெரிவிச்சுக்கலாம். அந்த டெக்னிக்கல் டீமுக்கு. அது இல்லாம ஜிப்ரான் மியூசிக்ல வந்து அந்த ஒரு கர்நாடிக்கும், ஒரு கானாவும் கலந்த மாரியான பாட்டு, அ ஐ திங்க் சுதா சுதா ரங்கநாதன் அவர்கள் தான் பாடியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். பின்னணி பாடகி. லெஜெண்டரி பாடகி. அந்த பாட்டு நல்லா இருக்கு. அது இல்லாம இன்னொரு பாட்டும் நல்லா இருக்கு. 2 பாட்டு தான் படத்துல. பிஜிஎம்மும் நல்லா ஓகே தான். படத்துக்கு தேவையான விஷயத்த கடத்தியிருக்கு. நல்ல விஷயம் தான். படம் மைனஸே இல்லையானா இருக்கு. படத்துல வந்து ஒரே படகுக்குள்ளேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா நகர்றது கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃப்லயாவது அட்லீஸ்ட் அந்த படகுக்குள்ள நடக்கிற அந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள், அப்புறம் அந்த தீவிரவாதி யாருன்னு அந்த ட்விஸ்ட் ரிவீல் ஆவுறது, இதெல்லாமே கொஞ்சம் பரபரப்பா போகுது. செகண்ட் ஹாஃப்ல பாதிக்கு மேல நல்லா கொண்டு போயிட்டாங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்பும் கொண்டு போயிருந்தா இன்னும் வேற லெவலுக்கு பேசப்பட்டிருக்கும். அது இல்லாம இந்த படத்துல வசனங்கள்லாம் நீ பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுறேன்னு ஸ்டேஜ் நம்ம பார்த்த ஒரு எஃபெக்ட் இருக்கு. அத கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். அது இல்லாம ஹாலிவுட் படங்கள்ல வந்து சர்வைவல் த்ரில்லர் படங்கள்லலாம் எதிர்பாராத திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் வச்சு நம்ம படத்தோட கனெக்ட் பண்ண வச்சுருவாங்க. இதுல அந்த மாரியான சம்பவங்கள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல அதுவும் அந்த செகண்ட் ஹாஃப் 2ஆம் பாதியில தான் பரபரப்பான சம்பவங்கள்லாம் வருது. யார் கீழ குதிக்க போறாங்க? 3 பேர் யாரு? தீவிரவாதி யாருன்னு. அது இல்லாம கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டுன்னு செகண்ட் ஹாஃப்ல பாதியினது மேல தான் நல்லா போகுது. அது இல்லாம ஸ்டார்ட்டிங்லேருந்தே பல திடுக்கிடும் சம்பவங்கள்லாம் வச்சுட்டு, அது இல்லாம இந்த 10 பேருக்கான ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயமா சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நமக்கும் எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ வந்து என்ன ஆனா பரவாயில்லன்ற அளவுக்கு தான் நமக்கு மைண்ட் செட்டப் போயிடுது. அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம். நல்ல சின்ன சின்ன விஷயங்களா பார்க்கப்படுது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு புதுமையான கதைக்களம் விரும்புறவங்களுக்கு, அப்புறம் இந்த சர்வைவல் த்ரில்லரான படங்கள்லாம் தமிழ்ல பார்க்காதவங்களுக்கு இது ஒரு புது முயற்சி. ஸோ அதனால ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கலாம். ரொம்பவும் போர் அடிக்காது. ஒன் டைம் ஒர்த்து தான். அபோவ் ஆவரேஜான படம் தான். சில பேருக்கு இது ஒர்க் அவுட் ஆகாம போகலாம் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு. ஸோ இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னு கால் நீங்க தான் எடுத்துக்கணும். என்னை பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் வாட்சபிள். ஸோ இந்த படம் பார்க்கலாமா, ஸ்கிப் பண்ணலாமான்றது உங்க விருப்பம். ஓடிடில பார்க்கலாமான்னு கால் எடுக்கிறதெல்லாம் உங்க விருப்பம் தான். ஸோ இந்த படம் பார்த்துட்டீங்கன்னா, உங்க கருத்துக்கள, பின்னூட்டங்கள தெரியப்படுத்துங்க. வேற ஒரு திரை விமர்சனம் அல்லது முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி. வணக்கம்.